பயிற்சி 7.1ல 9வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 17 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணி செங்குத்தான சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது. ஏணியின் அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து விலகி செல்லும் வீதம் வினாடிக்கு 5 மீட்டர் எனில் ஏணியின் அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து 8 மீட்டர் தொலைவில் இருக்கும்போது அதன் உச்சி என்ன வீதத்தில் கீழ்நோக்கி இறங்கும் என்பதை காண்க. எந்த வீதத்தில் ஏணி சுவர் மற்றும் தரை ஆகியவற்றால் உருவாகும் முக்கோணத்தின் பரப்பளவு மாறுகிறது. சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 17 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணி செங்குத்தான சுவர்ல இப்படி சாய்ச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏணியோட அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா சுவற்றிலிருந்து விலகி செல்லும் வீதம் வினாடிக்கு 5 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏணியோட அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து 8 மீட்டர் தொலைவில் இருக்கும்போது அதன் உச்சி என்ன வீதத்துல கீழ் நோக்கி இறங்கும்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்த வீதத்துல அந்த ஏணி சுவர் மற்றும் தரை மூணுமே இந்த சேரும்போது இந்த முக்கோணத்தோட பரப்பளவு எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத ஒவ்வொன்றையும் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஏணி, இதுதான் ஏணி, இது தரை, இது சுவர். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை ஒய்ன்னு வச்சுக்கலாம், இதை செட்டுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சரி. 17 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணி. அப்போ ஏணியோட நீளம் 17 மீட்டர் அவங்களே கொடுத்துருக்காங்க. சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது. ஏணியின் அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து விலகி செல்லும் வீதம் வினாடிக்கு. ஏணியின் அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து விலகி செல்லும் வீதம் சுவர்லேருந்து அப்படியே விலகி செல்லுதுன்னா இப்போ கீழே தரைக்கு தான் வரணும். அப்போ dx/dt கொடுத்துட்டான். இப்போ dx/dt என்ன கொடுத்துருக்கான்? அதான் அந்த இது ஏணியின் அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து விலகி செல்லும் வீதம் வினாடிக்கு. டைமும் கொடுத்துருக்குறான், இறங்கி வரதும் சொல்லியிருக்கான். அப்போ கண்டிப்பாக அதில் டி தான் வரணும். dx/dt 5 மீட்டர் எண்ணில். அப்போ 5 மீட்டர் வினாடிக்கு. சரியா? அப்ப இந்த மாதிரி 2 வந்தாவே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இல்ல 2 வரும்னு சொன்னேன். மீட்டர்னா என்ன, தரையில இருக்கிறதா மீட்டர்ல சொல்லுவோம். ஸோ அப்போ அதனால dx/dt. புரிஞ்சா? வினாடினா டைம் டி, அதனால dx/dtன்னு எடுத்திருக்கோம். புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் ஏதாவது இருக்கா? சரி. அடுத்தது ஏணியின் அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து 8 மீட்டர் தொலைவில் இருக்கும்போது, ஏணியோட அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து 8 மீட்டர் தொலைவில் இருக்கான். அப்போ இதுலேருந்து 8 மீட்டர் தொலைவு அப்படின்னா என்ன அர்த்தம்? 8 மீட்டர் கீழே. புரிஞ்சா? சரி. வேற என்ன சொல்லியிருக்காங்க? அதன் உச்சி எந்த விதத்தில் கீழ் நோக்கி இறங்கும் என்பதை காண்க. இது எந்த இதுல கீழே அப்படியே இறங்கி இது பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன கேட்டிருக்கான்? dy/dt கேட்டிருக்கான். இரண்டாவது அதான் கேட்டிருக்கான். அடுத்தது எந்த விதத்தில் ஏணி சுவர் மற்றும் தரை ஆகியவற்றால் உருவம் முக்கோணத்தின் பரப்பளவு கேட்டிருக்கான். அப்படின்னா என்ன கேட்டிருக்கான்? dA/dt. ஏங்கிறது பரப்பளப்பு, dA/dt என்னன்னு கேட்டிருக்கான். புரிஞ்சுதா? ஸோ இந்த dy/dt dA/dt ரெண்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா பைத்தாகரஸின் தேற்றம் படி ஃபர்ஸ்ட் நம்ம ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ் தெரியும், எக்ஸ் அந்த தரையிலிருந்து வந்தது 8 மீட்டர்னு சொல்லிட்டாங்க, ஏணியோட நீளம் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஒய்யை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது முக்கோணமா இருக்கங்காட்டி நம்ம பைத்தாகரஸின் தேற்றம் பயன்படுத்த போறோம். ஸோ பைத்தாகரஸின் தேற்றம்ல என்ன சொல்றாங்க? ஸோ பைத்தாகரஸின் தேற்றம்ல தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஸோ ஹைப்போட்டெனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். ஸோ இப்போ சப்போஸ் இங்கே கோணம் இருந்துச்சுன்னா எங்கே வரும்? ஹைப்போட்டெனியஸ். கண்டிப்பாக இதுதான் ஹைப்போட்டெனியஸாக இருக்கும், இதுதான் இது ஹைப்போட்டெனியஸாக இருக்கும். நம்மளோட கோணம் இங்கே இருந்துச்சு அப்படின்னா இது அட்ஜசன்ட், இங்கே கோணம் இருந்துச்சுன்னா இது ஹைப்போட்டெனியஸ், இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட், இந்த மாதிரி வரும் இல்லையா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன எப்படி எடுத்துக்க போகிறோம்னு பாருங்கள். z square equal to x square plus y square, x square plus y square. இதான் பைத்தாகரஸின் தேற்றம் படி. z என்ன? 17 ஸ்கொயர். அப்போ 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு x என்ன? 8. அப்போ 8 ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் தெரியாத அப்படியே வச்சுக்க போகிறோம். சரிங்களா? 17 ஸ்கொயர் என்ன? 289. ஸோ 289 மைனஸ் 8 ஸ்கொயர் 64 பிளஸ் 64 இந்த பக்கம் தான் மைனஸ் 64 equal to y square.
இப்போ 289ல் 64 போச்சுன்னா 5 2 2 225 இல்லையா? ஸோ அப்போ 225 equal to y square. அப்போ root of 225 equal to y. அப்போ y என்ன? root of 225. அப்போ 220 yங்கிறது என்னது? root of 225. அப்போ 225க்கு root எடுத்தோன்னா என்ன வரும்? 15 இல்லையா? ஸோ அப்போ 15 ஸ்கொயர் தான் 225. ஸோ ஸ்கொயரும் ரூட்டு போயிடும். ஸோ 15 equal to y. அப்போது இந்த y எவ்வளோன்னு கிடைச்சிருக்கு? எனக்கு 15ன்னு கிடைச்சிருக்கு. 15ன்னு எனக்கு கிடைச்சிருக்கு. சரி, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பைத்தாகரஸின் தேற்றம் படி தான். ஸோ நமக்கு என்ன தெரியும்? adjacent ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போட்டேனியஸ் ஸ்கொயர்னு தெரியும் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு செட் ஸ்கொயர்னு தெரியும். ஸோ அது மாதிரியே எழுதியாச்சு. இப்போது வகையிடுறோம். ஸோ எதை பொறுத்து வகையிடுறோம்னா டீயை பொறுத்து வகையிடுறோம். அப்போது டீயை பொறுத்து வகையிட கிடைப்பது டீயை பொறுத்து வகையிட்டோன்னா நமக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர். ஸோ டீயா நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறோம். எக்ஸ் என்னவா ட்ரீட் பண்ணுறோம்? டீயா ட்ரீட் பண்ணுறோம். அப்போ டி ஸ்கொயரை வகையிட்டோன்னா 2t. இப்போ திருப்பி எக்ஸ் எடுத்து டீயை பொறுத்து பண்ணணும். எக்ஸை டீயை பொறுத்து வகையிட்டோன்னா என்ன வரும்? dx by dt. அவ்வளோதான். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ஒய்யை டீயா ட்ரீட் பண்ணிக்கோங்க. அப்போ பண்ணீங்கன்னா டி ஸ்கொயர். டி ஸ்கொயரை டீயை பொறுத்து பண்ணால் 2t. இப்போ y t பொறுத்து பண்ணோம்னா dy by dt. ஸோ எப்பவுமே ஏனியை பொறுத்த வரைக்கும் இது வந்து கான்ஸ்டன்ட். ஏனியை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏனியோட நீளம் மாறவே மாறாது. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பு, காரு, இந்த மாதிரி மூவிங் ஒவ்வொன்று நகரக்கூடிய விஷயங்கள் மாறும். ஸோ அந்த இடத்துல இப்போ ஜீப் ஒரு காருடைய ஸ்பீடு கண்டுபிடி, ஜீப்பினுடைய ஸ்பீடு கண்டுபிடி, பஸ்ஸினுடைய ஸ்பீடு கண்டுபிடி, அதாவது வேகத்தை கண்டுபிடி அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு மாற்றம் ஏற்படும் இல்லையா? ஸோ அதனால அந்த இடத்துல டிஃபரன்சியேஷன் வரும். இதே ஒரு ஏணி, அந்த ஏணியோட இது என்ன, அளவு என்ன, இல்லை கீழ் தரையோட அளவு என்ன, ஸோ சுற்றளவு என்ன, இப்படியெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லும்போது அந்த ஏணியோட அளவு மாறவே மாறாது. 17 மீட்டர்னா 17 மீட்டர் தான். படுத்தாலும் 17 மீட்டர் தான், நின்னாலும் 17 மீட்டர் தான். அது மாறாது. இதே தூரங்கள், வேகங்கள் எல்லாம் நிச்சயம் மாறும். ஸோ அதனால ஏனியில மாறாது அப்படிங்கிறங்காட்டி எப்பவுமே இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் 0. ஜெட்டுங்கிறது ஏனியோட உயரம். ஸோ அது மாறாதுங்கிறங்காட்டி அது 0 மாறிலியா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதே வந்து காரோ இல்லை அதாவது ஒரு காரோட ஜீப்போட வேகத்தை எல்லாம் கண்டுபிடின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம வகையிடணும். 2z × dz by dtன்னு போடணும். ஏன் அப்படின்னா அதுதான் அங்கே வந்து ஒரு மாற்றம், அதாவது அந்த இடத்துல ஒரு மாற்றங்கள் நடக்கும், சேஞ்சஸ் நடக்கும். ஆனால் இந்த இடத்துல சேஞ்சஸ் நடக்காது. ஏனியோட உயரம் எவ்வளவோ அவ்வளோதான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இப்படி வந்துருச்சு. இப்போ 2ஆல் இப்போ இங்கே 2t போட்டு வச்சிருக்கோமா? எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, இங்கே ஒய்ன்னு போட்டுக்கோங்க. சாரி, மாற்றி போட்டேன். இப்போ இதெல்லாம் இருக்கு. சரி, இப்போ 2ஆல் வகுத்தரலாம். ஸோ 2ஆல் வகுத்தோன்னா என்ன வரும்? x into dx by dt plus y into dy by dt equal to 0ன்னு வரும். வருமா? சரி, இப்போ இது வரைக்கும் எழுதியாச்சு. இப்போ x என்னன்னு தெரியும், y என்னன்னு தெரியும். ஸோ அதெல்லாம் கொண்டு போட்டுக்கலாமா? சரி, இப்போ x என்னன்னு உங்களுக்கு தெரியும். x வந்து 8ன்னு தெரியும். ஸோ அப்போ 8 into dx by dt நமக்கு தெரியும், 5ன்னு தெரியும். ஸோ அதையும் போட்டுக்கலாம். ப்ளஸ் y என்னன்னு தெரியும். y என்ன? 15. அடுத்தது dy by dt தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ dy by dt அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு 0வா? ஆமாம். சரி, நல்லா கவனிங்க. இப்போ 8 5s are 40 ப்ளஸ் 15 into dy by dt ஈக்குவல் டு 0. ப்ளஸ் 40 அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 40. அப்போது 15 into dy by dt ஈக்குவல் டு மைனஸ் 40. 15 பெருக்கல் இருக்கு, அந்த பக்கம் வந்தா வகுத்தல். அப்போ dy by dt ஈக்குவல் டு மைனஸ் 40 by 15. புரிஞ்சுதா? 5 3s are 15, 5 8s are 40. அப்போ dy by dt என்ன? மைனஸ் 8 by 3. இதான் வந்து நமக்கு dy by
டிடி. ஸோ மீட்டர் பர் வினாடி. கண்டிப்பாக அலகுகள் போடணும், இல்லைனா மார்க் குறைச்சிருவாங்க. ஸோ அப்போ என்ன கிடைச்சிருக்கு? dy/dt -8/3 மீட்டர் பர் வினாடி. ஸோ அப்போ ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து dA/dt கண்டுபிடிக்கலாமா? dA/dt அப்படிங்கிறது என்னங்க? ஒன்றும் இல்லை, பரப்பளவா. ஸோ பரப்பளவு தானே கேட்டிருக்காங்க. ஸோ பரப்பளவுனா நீங்கள் ஜென்ரலாக யோசிங்க. ஸோ பொதுவாக யோசிங்க. பரப்பளவுனா என்ன? ½ × பேஸ் × ஹைட். ஒரு இடத்துக்கு நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா, அதுவும் மெயினாக முக்கோணத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா ½ × பேஸ் × ஹைட். சரி, கீழ்ப்பகுதி அதாவது ½ × கிடைமட்ட பகுதி உயரம் அகலம். ஸோ ½ × உயரம் × அகலம்னு சொல்லலாம். எவ்வளோ நீளம் இருக்கோ, ஸோ நீளம் அகலம் எப்படி வேணால் சொல்லலாம். சரியா? சரி, இப்போ ½ × நல்லா யோசிங்க. அகலம் நீளமே போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. நீளம் உயரம். சரி, ½ × இப்போ உயரம் என்ன? இதுதான் உயரம், கரெக்டா? ஸோ இதுதான் உயரம், இதுதான் நீளம், இல்லையா? சரி, அப்போ உயரம் என்ன? 15, நீளம் என்ன? 8, இல்லையா? சரி, இப்போ ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கிற மாதிரி தான். சரி, உயரம் என்ன? 15, நீளம் 8, 2 4s are 8, 15 × 4, 4 5s are 20, 4 1s are 4, 5 6, 60, 60. சரி, இருக்கட்டும். கிடைச்சிருச்சா? மீட்டர்னு வச்சுக்கலாம். மீட்டர் ஸ்கொயர், ஏரியானாவே மீட்டர் ஸ்கொயர் இருக்கட்டும். இது வந்து ஏ. சரி, இந்த ஏவை டீயை பொறுத்து வகையிடணும், நிச்சயமாக வகையிடணும், இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஏவை இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா, இப்போ ஏ தெளிவாக பாருங்க. பரப்பளவுனாவே என்ன? பரப்பளவு அப்படிங்கிறதுனாவே இனி எப்படி ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. இப்போ ½ × உயரம் அப்படிங்கிறது என்னன்னு வச்சுருக்கோம்? ஒய்ன்னு வச்சுருக்கோம். உயரம் அப்படிங்கிறது என்னென்னு வச்சுருக்கோம்? ஒய்ன்னு வச்சுருக்கோம். நீளம் அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், இல்லையா? ஸோ அப்போது x × y, xy எப்படி வேணால் எழுதிக்கலாம். yx எழுதி. இப்போ இது ஏ, இல்லையா? பரப்பளவு. சரி, இப்போ ஏ = ½ × xyன்னு இருக்கு. சரி, இப்போ இதை நான் டீயை பொறுத்து வகையிடுறேன். இதை நான் என்ன பண்ணுறேன்? டீயை பொறுத்து வகையிடுறேன். டீயை பொறுத்து வகையிட கிடைப்பது. வகையிட கிடைப்பது. ஸோ வகையிட்டுன்னு எனக்கு என்ன கிடைக்கும், இல்லையா? ஸோ டீயை பொறுத்து வகையிடும் போது என்ன கிடைக்கும்னு பார்க்குறோம். ஸோ இப்போ dA/dt = இந்த ½ அப்படியே வந்துடும். நல்லா ஞாபகம் பாருங்க. உள்ள வந்து யூவி மெத்தட். யூவி படிச்சிருக்கோம். நான் உங்களுக்கு சூத்திரம் படிக்கும்போது சொல்லி கொடுத்துருக்கேன். யூவின்னு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்? யூவி u(v) + v(u'). ஸோ அப்போ u(v') அப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸை மட்டும் வச்சுட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஸோ இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், ஒய்யை. ஏன்னா யூவியோட இது என்னது? uv = u(v' + v(u'), இல்லையா? இதான் சூத்திரம். ஸோ இந்த சூத்திரத்தை அங்கே பயன்படுத்த போகிறோம். ஸோ யூவை நான் அப்படியே வச்சுக்கிறேன், வியை மட்டும் இப்போ பண்ணுறேன். ஒய்யை டீயை பொறுத்து பண்ணால் என்ன வரும்? dy/dt. அடுத்தது பிளஸ் v அப்படியே வச்சுக்கணும். யூ பண்ணா எக்ஸை டீயை பொறுத்து பண்ணா dx/dt. அவ்வளோதான். புரிஞ்சா? சரி, இப்போ ½ × dA/dt அப்படிங்கிறது ½ × எக்ஸ் என்ன? எக்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும்? 8. ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 8 போட்டுக்கலாம். dy/dt இப்போ தான் கண்டுபிடிச்சோம், -8/3 போட்டாச்சு. ப்ளஸ் y yங்கிறது 15, கரெக்டா? சரி, அடுத்தது dx/dt. dx/dt எவ்வளோ? 5.
போட்டாச்சு, அவ்வளோதான். புரிஞ்சா? இதை பண்ணணும். ஸோ இது பண்ணோன்னா என்ன ஒரு half into -64/3 ப்ளஸ் 5 5s are 25, 5 1s are 5 6 7 75. ஸோ இப்போ 3ஆல் சைடில் பெருக்கிக்கலாம். பெருக்கணுன்னா என்ன வரும் 75 into 3, 3 5s are 15, 3 7s are 21, 22, 225 இல்லையா? சரி, இப்போ -64 ப்ளஸ் 225 டிவைடட் பை 3. ஸோ 225ல் 64 போச்சுன்னா 1, இது 12, 1 1 6 161, 5ல் 4 போச்சுன்னா 1 161. ஸோ 121 டிவைடட் பை 161/3 இல்லையா? சரி, இப்போ உங்களுக்கு என்ன வரும் 161/6ன்னு வரும். ஸோ 6ஐயும் 161ஐயும் வகுக்கணும். 6 161ஆல் வகுத்தோம் அப்படின்னா என்ன வரும் 6 2s are 12 இல்லையா? பேலன்ஸ் 4 41, 6 5s are 30, 6 6 are 36. ஸோ இப்போ 6 6 are 36, பேலன்ஸ் எவ்வளோ வரும் 4 5 டாட் 0, 6 8s are 48, பேலன்ஸ் 2 0, 6 3s are 18, பேலன்ஸ் 2 போயிட்டே இருக்கும். இப்போ 26.83. ஸோ அப்போ நம்மளுடைய பதில் என்ன 26.83. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் 26.83 மீட்டர் வினாடி, சதுர மீட்டர்னு எழுதிக்கோங்க. சதுர மீட்டர் பெர் வினாடி. புரிஞ்சுதா? ஏன்னா பரப்பளவு, அதனால. புரிஞ்சுதுங்களா? சரி, அப்போ அவங்க கேட்ட dA/dt கண்டுபிடிச்சாச்சு. இதான் dA/dt, சதுர மீட்டர் பெர் வினாடி. ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி 7.1ல் 10வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வடதிசையிலிருந்து ஒரு செங்கோண சந்திப்பை அணுகும் ஒரு காவல்துறை வாகனம் வேகமாக சென்று திரும்பி கிழக்கு நோக்கி செல்லும் ஒரு மகிழுந்தை துரத்துகிறது. சாலை சந்திப்பின் வடக்கே 0.6 கிலோமீட்டர் தொலைவில் காவல்துறையின் வாகனமும் கிழக்கே 0.8 கிலோமீட்டர் தொலைவில் மகிழுந்தும் உள்ள பொழுது மின்காந்த அலைக்கருவியின் துணை கொண்டு காவல்துறை தங்களது வாகனத்திற்கும் மகிழுந்துக்கும் இடைப்பட்ட தூரம் மணிக்கு 20 கிலோமீட்டர் வீதத்தில் அதிகரிக்கிறது என தீர்மானிக்கின்றனர். காவல்துறை வாகனம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது எனில் மகிழுந்தின் வேகம் என்ன? அதாவது வடதிசையிலிருந்து ஒன்றும் இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க, வடக்கு தெற்கு, வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்கு. ஸோ இந்த மாதிரி 4 எடுத்துக்கிறோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, சந்திப்பின் வடக்கே 0.6 கிலோமீட்டர் தொலைவில் காவல்துறையின் வாகனமும் கிழக்கே 0.8 மீட்டர் தொலைவில் மகிழுந்தும் உள்ள, அதாவது ஒன்றும் இல்லை, இப்படி போகுது சரிங்களா? இங்கே வந்து காரு, இது ஜீப்பு, இந்த புள்ளி ஏன்னு வச்சுக்கோங்க, இது ஜீப்பு, காவல்துறையோட வண்டி, காவல்துறை வாகனம், காவல்துறை வாகனம், காவல்துறை வாகனம். இதே இன்னொன்னுல பார்த்தீங்க அப்படின்னா மகிழுந்து, இங்கே வந்து மகிழுந்து போகுது, இங்க என்ன போகுது மகிழுந்து. இப்போ காவல்துறையோட வாகனம் மகிழுந்து எல்லாம் சரி. என்ன கேட்டிருக்கா? சரி, அதாவது இப்போ இது ஈஸ்ட், இது வெஸ்ட் இல்லையா? இது சவுத்துனே வச்சுக்கோ, இது நார்த்துனே வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவனிங்க, என்ன கேள்வியில் கொடுத்துருக்கான் அப்படின்னா, வடதிசையிலிருந்து ஒரு செங்கோண சந்திப்பை அணுகும் ஒரு காவல்துறை வாகனம் வேகமாக சென்று திரும்பி கிழக்கு நோக்கி செல்லும் ஒரு மகிழுந்தை துரத்துகிறது. ஸோ இந்த மகிழுந்து அந்த காவல்துறை வாகனம் துரத்துது. சாலை சந்திப்பின் வடக்கே 0.6 கிலோமீட்டர் தொலைவில் காவல்துறையின் வாகனமும், இங்கே காவல்துறையோட வாகனம் 0.6 மீட்டர் இப்படி வருது காவல்துறையோட வாகனம். சரி, கிழக்கே 0.8 கிலோமீட்டர் தொலைவில் மகிழுந்தும், இதிலிருந்து 0.8 கிலோமீட்டர் தொலைவில் மகிழுந்து. சரி,
உள்ள பொழுது மின்காந்த அலைக்கருவியின் துணை கொண்டு காவல்துறை தங்களது வாகனத்திற்கு மகிழுந்துக்கும் இடைப்பட்ட தூரம் மணிக்கு 20 கிலோமீட்டர் வீதத்தில் அதிகரிக்கிறது. ஸோ மின்காந்த அலைக்கருவியை வச்சு இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த காவல்துறை வாகனத்துக்கும் அந்த மகிழுந்துக்கும் உள்ள நடுவில் இருக்கக்கூடிய வேகத்தோட இது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 20 கிலோமீட்டர். அந்த அளவுக்கு வேகம் இருக்கு, ரெண்டு பேத்துக்குள்ள தொலைவோட வேகம் அவ்வளோ இருக்கு என தீர்மானிக்கின்றன. காவல்துறை வாகனம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. காவல்துறையோட வாகனம் அதாவது மணிக்கு 60 கிலோமீட்டர் தொலைல 60 கிலோமீட்டர் வேகத்துல போகுது அப்படின்னா அந்த மகிழுந்தோட வேகம் என்ன? காவல்துறை வண்டியோட வேகம் இவ்வளோ, இப்போ மகிழுந்து வண்டியோட வேகம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இதை வழக்கம் போல எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதை ஒய்ன்னு வச்சுக்கோங்க, இது செட்டுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மகிழுந்து இன் வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்ன அவன் கொடுத்துருக்கானா டிசெட், அந்த ரெண்டுக்குள்ள தூரம் டிசெட் பை டிடி கொடுத்துட்டான். டிசெட் பை டிடி என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா 20 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டான். 20 கிலோமீட்டர் வீதத்துல போகுது அப்படின்னு கொடுத்துட்டான். எவ்வளவுக்கு? மணிக்கு தானே, மணிக்கு இவ்வளவு போகுதுன்னு கொடுத்துட்டான். இன்னொரு விஷயம் என்னன்னா dy பை டிடியும் நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா அந்த காவல்துறையோட வாகனம் 60 கிலோமீட்டர் வேகத்துல வருது. அப்போ இப்படிதானே வருது காவல்துறையோட வாகனம், இப்படி வருது. ஸோ அப்படி வரும்போது 60 கிலோமீட்டர் இல்லையா? ஸோ அப்போ -60ன்னு எழுதணும். அப்போ நம்ம என்ன எழுத போறோம்? -60 கிலோமீட்டர் மணிக்கு. கிலோமீட்டர் மணிக்கு ஏன்னு கேட்கலாம் நீங்க. ஏன் நீங்க மைனஸ் போட்டீங்க? காவல்துறையோட வாகனம் எப்படி வருது? இப்படிதானே வருது. அப்போ மேலிருந்து கீழே வருது காவல்துறையோட வாகனம் இல்லையா? ஸோ இப்படி கீழே இறங்குது. அப்போ ஒய்யோட தொலைவு என்ன ஆகுது? கம்மியாகுதா அதிகமாகுதா? கம்மியாகுது. ஸோ மேலேருந்து வரும்போது ஒய்யோட தொலைவு என்ன ஆகும்? கம்மியாகும். ஸோ இப்போ கம்மியாகிறதுக்கு மைனஸ். புரிஞ்சுதுங்களா ஏன் மைனஸ் போட்டிருக்கோன்னு? சரி, இப்போ டிஎஸ் டிசெட் பை டிடி டிவை பை டிடி எல்லாம் இருக்கிறது எழுதியாச்சு. இப்போ இது பார்க்கவும் ஒரு முக்கோணம் மாதிரிதான் இருக்கு. கண்ணை மூடிட்டு பைத்தாகரஸின் தேற்றம் பயன்படுத்தி ஜட்டோட மதிப்பு என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். சரி, பைத்தாகரஸின் தேற்றம் பயன்படுத்தினா x² + y² = z². x² நமக்கு எக்ஸுங்கிறது என்ன தொலைவு? 0.8. இப்போ 0.8 தி ஹோல் ஸ்கொயர் + 0.6 தி ஹோல் ஸ்கொயர் = z². 0.8 தி ஹோல் ஸ்கொயர்னா என்ன வரும்? 0.8 into 0.8, 8 8s are 64, 6 0 0 4 6 0, 0.64, 0.36 வருமா? சரி, equal to z². ஸோ இது ரெண்டையும் கூட்டுங்க. 0.3664 10, 639 10, 1.001ன்னு வச்சுக்கலாம். ஸோ 1 = z². அப்போ z என்ன? 1 தான். சரி, z என்ன தெரிஞ்சு கிடச்சிருக்கு? 1 கிடச்சிருச்சு. சரி, வழக்கம் போல பைத்தாகரஸின் தேற்றம் தான் எடுக்க போறோம். பைத்தாகரஸின் தேற்றம் எடுத்தா என்ன வரும்? x² + y² = z² இல்லையா? சரி, x² + y² = z². சரி, இப்போ வகையிடுறோம். எதை பொறுத்து? t-யை பொறுத்து. எதை பொறுத்து வகையிடுறோம்? t-யை பொறுத்து வகையிடுறோம். சரி, t-யை பொறுத்து வகையிட கிடைப்பது t-யை பொறுத்து வகையிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இதை எடுத்து x t அது பண்ணிக்கணும். அப்போ 2t into dx by dt. இப்போ 2x into dx by dt. அடுத்தது இதை t-யா எடுத்துக்கணும். அப்போ 2y into dy by dt. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பயன்படும். என்ன சொன்னேன்? காரோ ஜீப்போ பஸ்ஸோ எதா இருந்தாலும் ஒரு வேகத்துல மூவ் ஆயிட்டு இருக்கும் போது கண்டிப்பா அது மாறும்னு சொன்னேன். அப்ப அந்த இடத்துல நம்ம வகையிடணும்னு சொன்னேன். எங்கெல்லாம் மாற்றம் ஏற்படுதோ அங்கெல்லாம் வகையிடணும்னு சொன்னேன். ஸோ அப்ப இந்த செட்டுக்கும் வகையிடணும். இதே ஏனி கேள்விக்கு வகையிடக்கூடாது, 0 ஆயிரும், மாறிலி ஆயிரும். ஏனி கேள்விக்கு z² என்ன ஆகும்? 0 ஆகும். ஏன் ஆகும்னு சொன்னேன், ஏன்னா அது மாறாது, இது மாறும். புரிஞ்சுதா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 2z into dz by dt. t-யை பொறுத்து பண்ணும்போது வந்துடும். சரி, இப்போ 2ஆல் எல்லாத்தையும் வகுத்தரலாம். அப்போ என்ன வரும்?
x into dx by dt plus y into dy by dt equal to z into dz by dt. 2 ஆல வகுத்தோம்னா நமக்கு இப்படி கிடைக்கும் இல்லையா? சரி, இப்போ x என்ன? 0.8. இப்போ 0.8 into dx by dt என்ன? தெரியாது. ஸோ dx by dt தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் y என்ன? y பார்த்தீங்கன்னா 0.6. இப்போ 0.6 into dy by dt minus 60. minus 60. அடுத்தது equal to z 1. dz by dt dz by dt என்ன வரும்? dz by dt முன்னாடி கொடுத்துருக்காங்களா? 20 கொடுத்துருக்காங்க. அப்போ 1 into 20 dz by dt என்ன கொடுத்துருக்காங்க? 20ன்னு கொடுத்துருக்கான் அவனே. அப்போ 20 போட்டாச்சு. இப்போ 0.8 into dx by dt minus 60 into 0.6 போடணும். அப்போ என்ன வரும்? 0.6 into minus 6 போட்டோம்னா 6 6 36 3 minus ஓகே, இங்கே ஒரு 0 இருக்கு. ஸோ போட்டாச்சு. ஸோ இப்போ ஒரு டிஜிட் தள்ளினா 36 minus 36 இல்லையா? ஸோ minus 36 equal to 20. minus 36 இந்த வந்தால் plus 36. அப்போது 0.8 into dx by dt equal to 20 plus 36. minus 36 இந்த வந்தால் plus 36. அப்போ dx by dt equal to 56 by 0.8. வகுத்தல் இருக்கு. அப்போ இந்த பக்கம் சாரி பெருக்கல் இருக்கு. அப்போ இந்த பக்கம் வந்தால் வகுத்தல். சரி, அப்போ கீழேயும் மேலேயும் 10ஆல பெருக்கிக்கலாம். ஏன்னா இந்த புள்ளி எடுக்கணுங்கிறதுக்காக. ஸோ 56 into 10 by 0.8 into 10. அப்போ என்ன வரும்? 56 by 8 560 by 8 வந்துடும். 8 1 time 8 7 56 0. அப்போ dx by dt என்ன கிடைக்கும்? 70 கிலோமீட்டர் மணிக்கு. மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கு அந்த கார். புரிஞ்சுதா? ஸோ மகிழுந்தின் வேகம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸோ மகிழுந்தின் வேகம். இப்போ மகிழுந்தின் வேகம் 70 கிலோமீட்டர் மணிக்கு. புரிஞ்சுதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நல்லா பார்த்துக்கோங்க சரியா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. 5 மதிப்பெண், அதுவும் 5 மதிப்பெண் கேள்வி. அதனால நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதா? சரி, ஸோ இதோட பயிற்சி முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பயிற்சியை ஃபுல்லாக தெளிவாக பார்த்துருங்க. இதில் இருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட 5 மார்க் கேள்வியில் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்துருங்க. இந்த பயிற்சி ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்த பயிற்சி பாருங்கள், இன்னும் தெளிவாக புரியும் சரியா?